ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு லெமன் சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த லெமன் சாப்பாட்டுக்கு கூடவே தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த லெமன் சாப்பாட்டுக்கும் அந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் எல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். அதனால் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் இது போல் வறுத்துட்டு அதுக்கப்புறமா காரத்துக்காக வரமிளகா, 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம லெமனை புழிஞ்சு வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாங்க. விதைகளெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி லெமன் ஜூஸு மட்டும் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸு சேர்த்துட்டு இப்போது இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் செய்கிற சாப்பாடு 2-3 லஞ்ச் பாக்ஸுக்கு ஆகிற மாதிரி இருக்கும். அது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த உப்பு கரையிறது அளவுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் இந்த கொதியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஒயிட் ரைஸ் நல்லா ஆற வச்சுருக்குறோம். அந்த ஆற வச்ச சாப்பாட்டை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்யும்போது நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பாடு நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக பேக் பண்ணி கொடுக்கலாங்க. இதுக்கு சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இந்த வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். இது செய்கிறதுக்கு அதிக நேரமாக எடுக்காதுங்க, 5 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.